சில சமயங்கள்ல ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னா அதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நல்ல ஆக்டரும் ஒரு ரூமும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் இருந்தாலே போதும் சூப்பரான படத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிங்கிள் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டாப் 5 மூவிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல 5th பிளேஸ்ல இருக்கிற படம் ஆக்சிஜன் 2021ல ரிலீஸ் ஆன ஒரு பிரெஞ்சு சைஃபை த்ரில்லர். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயின் கிரையோஜெனிக் பாட் அப்படிங்கிற சவப்பெட்டி மாதிரி இருக்கிற ஒரு பெட்டிலிருந்து கண்முழிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வந்து மாட்டினாங்க, யார் அவங்கள இதுல அடைச்சது, அவங்களுக்கு என்ன நடந்துங்கிறது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. மெமரி லாஸ்ல இருப்பாங்க. அந்த பாட்ல அவங்களுக்கு லிமிட்டட் ஆக்சிஜன் தான் இருக்கும். இந்த ஸ்டோரியே படத்துல ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிடும். அவங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தாங்க, அவங்க எப்படி அதுக்குள்ள மாட்டினாங்கிறது சொல்றதுதான் இந்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அலெக்சாண்ட்ரா ஆஜா. இந்த படம் முழுக்க முழுக்க சிங்கிள் கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்காது. அங்கங்க சில கேரக்டர்ஸ் வந்து போகும். ஆனா கதைப்படி பார்த்தா அந்த ஸ்டோரியை கொண்டு போறது அந்த சிங்கிள் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் மட்டும் தான். முழுக்க முழுக்க சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ண படம் இது கிடையாது கைஸ். 4th பிளேஸ் போகலாம். 4th பிளேஸ்ல இருக்கிற படம் ஆல் இஸ் லாஸ்ட் 2013ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல ராபர்ட் ரெட்ஃபோர்ட் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அவர் பண்ண படங்கள்லயே இதுதான் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம். ஏன்னா இந்த படத்துல மேக்ஸிமம் டயலாக்கே இருக்காது. இந்த படத்தோட கதை, இந்தியன் ஓஷன்ல ராபர்ட்டோட செயில் போட் டேமேஜ் ஆகி அவர் அங்கேயே மாட்டிப்பாரு. அவர் அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. சிம்பிளான கதை தான், ஆனா படம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். அதனால படத்துல டயலாக்கே இருக்காது. அண்ட் படத்துல ராபர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்ஸலண்டா பண்ணிருப்பாரு. இது படமாக்கப்பட்ட விதமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ரூம்ல கிடையாது, நடு கடல்ல எடுத்த மாதிரி எடுத்திருப்பாங்க. நிறைய விஎஃப்எக்ஸும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவ்வளவு பெரிய கடல்ல தனி ஆளா மாட்டிக்கிட்டு கடல் எப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாம அங்க சர்வை ஆகி அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிறத ராபர்ட் ரொம்பவே எமோஷனலா டெலிவரி பண்ணிருப்பாரு அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல. இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய படம் கைஸ். 3rd பிளேஸ் போகலாம். 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் தி கில்ட்டி 2018ல ரிலீஸ் ஆன ஒரு டேனிஷ் த்ரில்லர். இந்த படம் மேக்ஸிமம் சிங்கிள் கேரக்டர் தான் இருக்கும். ஆனா ஒரே லொகேஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அங்கங்க சில கேரக்டர்ஸ் வந்து போகும். ஆனா மேக்ஸிமமான படம் சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டிஸ்பேட்ச் சென்டருக்குள்ள நடக்கிற கதை தான் இது. ஆக்டர் யாக்கப் தான் இதுல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ஒரு கிட்னாப்பிங் கேஸ போன் மூலமா ஹேண்டில் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசரா பண்ணிருப்பாரு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். வெறும் வாய்ஸும் ரியாக்ஷன்ஸும் மட்டுமே வச்சு நமக்குள்ள சஸ்பென்ஸை பில்ட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு த்ரில்லரை, ஒரு சஸ்பென்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைட் ஸ்கிரிப்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆக்டர் இருந்தாலே போதும். பெரிய பெரிய லொகேஷன்ஸோ இல்ல எக்ஸ்ப்ளோஷன்ஸோ அதுக்கு தேவையில்லை அப்படிங்கறத இந்த படம் ப்ரூவ் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஹாலிவுட்ல 2021ல ஜேக் கெலன்ஹாலை வச்சு ரீமேக்கும் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷனே பாருங்க, ரொம்பவே சிறப்பா எடுத்திருப்பாங்க. அடுத்த படத்துக்கு போலாம் கைஸ். 2nd பிளேஸ்ல இருக்கிற படத்தை பல பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா அது ஒரு தமிழ் படம். ஒத்த செருப்பு சைஸ் 7 2019ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருப்பாரு பார்த்திபன். தமிழ் சினிமால இது ஒரு தைரியமான புதுமையான ஒரு அட்டெம்ப்ட். பார்த்திபன் எப்பயுமே இந்த மாதிரி கதைகளை பண்றதுல பேர் போனவர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை விசாரிக்கிறதுக்காக பார்த்திபனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. அண்ட் இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்கிரீன்ல பார்த்திபன் மட்டும் தான் இருப்பாரு. பார்த்திபனை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க, வேற யாரையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. வெறும் பார்த்திபனோட டைலாக்ஸ், பார்த்திபனோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி படத்தை ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாரு. பின்னாடி வாய்ஸ் ஓவர்ஸ் மூலமாவும் மியூசிக் மூலமாவும் டென்ஷனை பில்ட் பண்ணுவாங்க. ஸ்டோரியும் அது மூலமா தான் சொல்லுவாங்க. அண்ட் படத்தோட சவுண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். படத்துக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணது சவுண்ட் டிசைன் தான். இந்த கதையை சூப்பரா எடுத்துட்டு போய் சேர்த்திருப்பாங்க சவுண்ட் டிசைன் மூலமா. படம் பார்க்கும்போது படத்துல ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதே நீங்க மறந்து படத்துக்குள்ள ஒன்றிணைஞ்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் படம். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கைஸ். சோ ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிற படத்தையும் பல பேர் பார்த்திருப்பீங்க. பேரிட் 2010ல ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் மூவி. ரயன் ரெனால்ட்ஸ் நடிச்சதுலே லைஃப் டைமுக்கும் நின்னு பேசுற பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படம்னா அது இதுதான். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரயன் வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ள உயிரோட புதைக்கப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு லைட்டரும் ஒரு போனும் ஒரு 90 மினிட்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் தான் அதுக்குள்ள இருக்கும். இந்த என்டையர் பிலிமுமே அந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். மத்த படங்கள்லயாவது லொகேஷன் பெருசா இருக்கும். இந்த படத்துல லொகேஷன் வந்து அந்த சவப்பெட்டி மட்டும் தான். அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். அது ரொம்ப பிரில்லியண்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஒரு சவப்பெட்டிக்குள்ள ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு இருக்கதை எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா எடுப்பாங்க, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுப்பாங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஸ்கிரீன் பிளே இருக்கும் அதுல. இது ஒரு பியூர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கிளைமேக்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி வந்ததே இல்ல. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். பல பேர் இந்த படம் பார்த்திருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா முதல் வேலையா போய் அந்த படத்தை பாருங்க. அண்ட் இதுதான் கைஸ் என்னோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன எந்த படங்களுமே தமிழ் டப்பிங் கிடையாது, எல்லாமே அதர் லாங்குவேஜ் மூவிஸ் தான்.
தான் நீங்க சப்டைட்டில் வச்சு பாத்துக்கலாம். சிங்கிள் கேரக்டர்ஸை வச்சு படம் பண்றது அப்படிங்கிறது சினிமால ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். இந்த லிஸ்ட்ல நான் மிஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரீல் பெட்டி அப்படிங்கறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.